Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவர் ஒருபொழுதும் தவறு செய்ய மாட்டார். என் அன்பான தேவ பிள்ளைகளே, யாருடைய ஜெபம் அருவருப்பானது தெரியுமா? சில பேர் வேதத்தையே வாசிக்க மாட்டாங்க. கேலண்டர் இருக்கிற ஒரு வசனத்தை வாசிச்சிடுறாங்க, இல்லைன்னா மொபைலில் டக்குன்னு ஏதாவது ஒரு வசனம். நிறைய பேர், நிறைய ஊழியக்காரர்கள் வசனத்தை அனுப்புகிறாங்க, ஸ்டேட்டஸ் வச்சுக்கிறாங்க. அதுலேருந்து இனி நல்ல வசனம் வருதா, ஜோஷிய மாதிரி என்ன பண்ணுறாங்க, இது வருதா அது வருதான்னு கேட்டுக்கிறாங்க. என் அன்பான தேவ பிள்ளைகளே, நம்ம நேரம் எடுத்து வேதத்தை வாசிக்கணும். வேதத்தை வாசித்து அதை கேட்கிற, அறிந்து கொள்ளுகிறவனுடைய ஜெபம் தான் அருமையான ஜெபமா. அதை வேதத்தின் மேல அக்கறை இல்லாமல் நிறைய பேர் பைபிளை எடுக்கிறதே இல்லை. படித்த டைம் ஆகிடும். ஜெபம் ஸ்தோத்திர ஆண்டவரை போகும்போது வரும்போது பாதுகாத்து கொள்ளுங்க, நன்மை நடத்துங்க, எனக்கு வேண்டிய தாங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். ஆனால் பைபிள்ன்றது வேதத்தை எடுத்து ஒரு அதிகாரத்தை நல்லா நிதானமாக புரிகிற மாதிரி படித்து அதை நம்ம தியானித்து அது வர ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். பாருங்க, நீதிமொழிகள் 28:9 சொல்லுது, வாசிக்கலாமா? வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. பாருங்க, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபம் அருவருப்பானதான். பாருங்க, பைபிள் எடுத்து வாசிக்கணும். நம்ம கேலண்டர்ல என்ன பண்றது, வாசிக்கிறதோ, இல்லை மொபைலில் ஒரு ஊழியக்காரர்கள் அனுப்புகிற சின்ன சின்ன வசனத்தை வாசிக்கிறதோ, இல்லை யாராவது ஸ்டேட்டஸில் வைக்கிற வசனத்தை வாசிக்கிறதோ, அது அல்ல வேதத்தை வாசிப்பது. வேதத்தை வாசிப்பது என்று சொன்னால் பைபிளை எடுத்து வேதாகமத்தை, பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து ஒவ்வொரு அதிகாரமும் வாசித்து அதன்படி நடக்கணும். புரியுதுங்களா? அப்படி வேதத்தை வாசித்து நடக்கிறவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய ஜெபந்தான் ஆசீர்வாதமா இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணாங்க, வேதம் வாசிக்கிறதே கிடையாது, டைம் ஆகும்னு சொல்லிட்டு பைபிளை வாசிக்கிறதே கிடையாது. ஜெபம் ஜெபம் ஜெபம். புரியுதுங்களா? நீங்க ஜெபம் பண்ணுங்க, நான் வேண்டான்னு சொல்ல. எந்த அளவுக்கு ஜெபிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வேதம் வாசிக்கணும். ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, ஒரு பறவைக்கு 2 ரெக்கை இருக்கிறது போல வேதமும் ஜெபமும் இருக்க வேண்டுமா. ரெண்டுமே சீரா அடிக்கணும். புரியுதுங்களா? ஒரு ரெக்கம் அடிச்சுக்கிட்டு வெறும் வேதம் வாசிப்பே இருந்தா மேல பறக்க முடியாது. அந்த காக்கா இங்கே தான் சுத்திட்டே இருக்கும். புரியுதா? அந்த பறவை இங்கே தான் சுத்திட்டே இருக்கும். அதனால ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்போ 2 ரெக்கைகளும் இருந்தா தான் சீராய் மேலே எழும்ப முடியும். அதே போலதான் உங்க வாழ்க்கையில ஜெபமும் வேத வாசிப்பும் ரெண்டும் ஈக்குவலா இருந்தா தான் உயர எழும்ப முடியும். கர்த்தர் உங்களை உயர்த்த முடியும். வெறும் ஜெபம் மாத்திரமோ இல்லை வெறும் வேத வாசிப்பும் இல்லாம ரெண்டுமே கலந்து ஈக்குவலா இருக்கும் பொழுதுதான் நம்ம மேல ஆண்டவர் உயர்த்துவார். இந்த காலை வேளையில ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்க. நான் 1 மணி நேரம் வேதம் வாசிக்கிறேன்னா 1 மணி நேரம் ஜெபிப்பேன், 1 மணி நேரம் ஜெபிக்கிறேன்னா 1 மணி நேரம் வேதம் வாசிப்பேன் என்று சொல்லி அந்த ஒரு தீர்மானத்தோடு கூட இருங்க. நிச்சயம் உங்கள் ஜெபம் கர்த்தருடைய பார்வைக்கு இன்பமா இருக்கும். ஜெபிக்கலாமா? பரலோக தகப்பனே, இன்றைக்கு தீர்மானம் எடுக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும்படியா நாங்கள் கட்டளிடுகிறோம். அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அறியாதும் எட்டாதும் பெரிய காரியங்களை அவர்கள் வெளிப்படுத்தி அவர்களை ஆசீர்வாதமாய் வைக்கும்படியா ஜெபிக்கிறேன். நன்மை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென், ஆமென். உங்க வாழ்க்கையில தோல்வி இல்ல, கர்த்தர் ஜெயத்தை வச்சிருக்கார். ஹலோ, praise the Lord. டெய்லி பிளெஸிங் வேர்ட்ஸ்க்காக நீங்க எங்கிட்டு இருக்கீங்களா, இல்ல டெய்லி வார்த்தைகள் உங்களை ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ப்ளீஸ் எங்களை யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணுங்க. கீழே ஆண்டில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும். ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் டங்ஸில் நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்களா, அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மாத்திரம் இல்லை, இன்ஸ்டாகிராம்ஸில் டெய்லி உங்களை கேட்கும்படியாக வார்த்தைகள் அப்லோட் பண்ணப்படுது, போஸ்ட் பண்ணப்படுது. அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க, ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க. அது மாத்திரம் இல்லாமல் எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆசீர்வாதமான வார்த்தைகள், அனாயிண்டிங்கான வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம், ஆசீர்வாதப்படணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.